நீங்களாம் அப்படிதான் அப்படின்னா இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது. நீ நானும் அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே இருப்பீங்க. என்ன கூப்பிட்டாங்களா? நான் போனேனா? குழந்தை அப்படி தான் பேசு. என் கண்ணை கட்டிட்டாங்க. கண்ணை கட்டின உடனே ஒண்ணுமே தெரியல. இந்த கண்ணை கட்டினார்ல ரெஃப்ரி அங்கிள், அவர் கழுத்துல ஒரு விசில் வச்சிருக்காரு. பாத்தியா? பார்த்தேன். அதை வச்சுட்டு காதல ஊதிக்கிட்டே என்னை சுத்தி விட்டார். உரி அடிக்கக்கூடிய உன்னை காதிலே விசில் கொடுத்து கண்ணை இருக்க கட்டி சுத்தி விடும். அடிக்கணும்னா என்ன பண்றது? கரெக்டா அந்த பையன் சொல்லி கொடுத்தான். அவன் என்ன பண்ணானா, காதுல வேற விசில் கட்டி சுத்தி விட்டுட்டு தப்பு தப்பா சொல்றாரு அந்த ரெஃப்ரி அங்கிள். லெஃப்ட்ல போ ரைட்ல போ தப்பு தப்பா சொல்றாரு. உனக்கு எப்படி தெரியும் தப்பு தப்பா சொல்றாரு? நீ தான் கண்ண முடிச்சு தப்பு தப்பா தான் சொன்னாரு. எப்படி தெரியும் உனக்கு? உள்ள தெரிஞ்சுதான் கேட்டேன். இல்ல பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? ஒரே சத்தம், விசில் சத்தமா? லெஃப்ட்ல போ ரைட்ல போ லெஃப்ட்ல போ ரைட்ல போ நேரா போ பின்னால போ, ஒரே சத்தம். 500 பேராவது இருக்காங்க பார்த்தல. அந்த 500 சத்தத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு. ராஜா எங்க அம்மா சத்தம். நான் அந்த 500 சத்தத்துக்கு நடுவில் எங்க அம்மா சத்தத்தை கேட்டு மூடப்பட்ட அந்த திரைக்குள்ளாக இருந்த என் கண்களை மூடிக்கொண்டேன். கான்சென்ட்ரேஷன் இங்க ஆயிடுச்சு. கான்சென்ட்ரேஷன். யாரை கவனிக்க வேண்டுமோ, யார் வழி நடத்த போகிறார்களோ அவர்கள் மீது கவனம். அந்த புத்தகத்தின் மீது கவனம், அந்த பெரியவர்கள் மீது கவனம், அந்த சொல்லின் மீது கவனம், அந்த இலக்கின் மீது கவனம் வச்சுட்டாங்க. ராஜா லெஃப்ட்ல போ போனா, ஒரு அடி முன்னால வா வந்தான், கொஞ்சம் பின்னால போ போனா, கையை உயர்த்தனா, அடிச்சிடாத, அடிக்கல, மேல உரி வந்துட்டு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பின்னால போடா போனா, கொஞ்சம் லெஃப்ட்ல போடா, கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் ரைட்ல வாடா. என்ன அவ்வளவு போயிட்ட? அந்த சத்தத்துல உங்க அம்மா சொல்றது கேக்குதுங்க அவனுக்கு. கையை உயர்த்தா, அட்ராம அவனை இப்போ அப்படின்னா அடித்தான் உடஞ்சிச்சு. அவன் சொன்னதுங்க, யார் பேச்சை கேட்பது? எப்படி அந்த கான்சென்ட்ரேஷனை எப்படி வைக்கிறது? 5 நிமிஷம் இல்லையா கான்சென்ட்ரேஷன்?